முதலிரவு வேண்டாம் என்ற மனைவி பேச்சை கேட்ட புது மாப்பிள்ளைக்கு கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் கிஷான்கர்க் பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான நபர். இவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பல இடங்களில் பெண் தேடியும் மணப்பெண் அமையவில்லை. இதற்கிடையேதான் ஜிதேந்தர் என்பவர் அந்த பெண்ணின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தன்னை திருமண புரோக்கர் என அறிமுகம் செய்து கொண்டார். அதோடு ஆக்ராவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இருக்கிறார், சம்மதம் தெரிவித்தால் திருமணம் செய்து வைப்பதாக நம்பிக்கை அளித்துள்ளார். இளைஞரின் வீட்டாரும் மணப்பெண் கிடைக்காத விரக்தியில் இருந்ததால் ஜிதேந்திராவை கண்மூடித்தனமாக நம்பியுள்ளனர். இதையடுத்து ஜிதேந்திரா சுமார் 27 வயது நிரம்பிய பெண் ஒருவரை அறிமுகம் செய்தார். இளைஞரின் குடும்பத்தினருக்கு அந்த பெண் பிடித்து போனது. இதனால் திருமண ஏற்பாடுகள் தொடங்கியது. ஜிதேந்திரா 2 லட்சம் ரூபாயை கமிஷனாக பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார். அந்த இளைஞரின் சம்பிரதாய முறைப்படி திருமணமும் ஜெய்ப்பூரில் கோலாகலமாக நடந்தது. அதன் பிறகு கிஷான்கார்க் பகுதிக்கு புதுமண ஜோடி வந்தனர். அப்போது முதலிரவுக்காக புது மாப்பிள்ளையும் புதுமண பெண்ணும் தங்களின் பெட்ரூமுக்கு சென்றனர். அப்போது அந்த இளம்பெண், இன்று முதலிரவு வேண்டாம், நாம் இருவரும் இன்று ஒன்றாக படுக்கையை பகிர வேண்டாம், எங்களின் பாரம்பரிய முறைப்படி முதலிரவில் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது என்றார். இதனை மாப்பிள்ளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருவரும் ஒரே அறையில் தனித்தனியாக படுத்து கொண்டனர். சுமார் 3 மணி அளவில் திடீரென மாப்பிள்ளைக்கு தாகம் எடுத்துள்ளது. தண்ணீர் குடிக்க அவர் கண் விழித்துள்ளார். அப்போதுதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது தனது அறையில் தனியாக படுத்திருந்த மனைவியை காணவில்லை. அவரை வீடு முழுவதும் தேடி பார்த்துள்ளார். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி வீட்டிலிருந்த நகை பணமும் மாயமாகி இருந்துள்ளது. இதனால் மனைவிதான் பணம் நகையை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகி இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்துள்ளார். உடனடியாக அந்த இளைஞர் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்டவற்றில் தனது குடும்பத்தாருடன் அந்த பெண்ணை தேடி உள்ளார். அங்கு எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. அதேபோல திருமண புரோக்கர் ஜிதேந்திராவை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் இருவரும் சேர்ந்துதான் இந்த மோசடியை நடத்தியிருப்பது வெட்ட வெளிச்சமானது. இது பற்றி மதன்கஞ்ச் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து புதுப்பெண் மற்றும் திருமண புரோக்கர் ஜிதேந்திரா ஆகியோரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் இளைஞரின் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.